வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கு ரெகுலராக பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை வச்சு நீங்கள் ஆல் போர்டு 100% ரெகுலராக வின்னிங் எடுக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ஃபார்முலா மெத்தேடாக தான் நம்ம சேனலில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா 1000% ரெகுலராக நீங்கள் வின்னிங் எடுக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடும் ரெகுலர் கெஸ்ஸிங்கும் நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து கொடுத்துருக்கோம். நம்ம சேனலுக்கு அனைத்து நம்பர்களுமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா எப்படி ரெகுலராக நமக்கு பாஸ் ஆகிட்டு இருக்குது. அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கும் இந்த ஃபார்முலாவை வச்சு என்ன நம்பர் வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம இப்போது கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதாவது போன வாரம் வந்த ரிசல்ட்டு திங்கக்கிழமை ரிசல்ட்லேருந்து இன்றைக்கி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கும் நமக்கு என்ன நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு போன வாரம் திங்கக்கிழமை 7ஆம் தேதி 8ஆம் தேதி அடித்த ரிசல்ட்டு 8ஆம் தேதி அடித்த ரிசல்ட்டு 531 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் என்ன ஆன்சர் கிடச்சிருக்குதுன்னா 569ன்னு கிடச்சிருக்கு. இந்த லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கிறோம். இதிலேருந்து ஆல் போர்டு நம்பர் கண்டிப்பாக வந்துடும். 569ன்னு கிடச்சிச்சு. இதிலேருந்து ஆல் போர்டு நம்பர் கண்டிப்பாக வந்துடும். பார்த்தீங்கன்னா இதில் 5ஆம் நம்பருங்கிறது நம்ம சொன்ன மாதிரியே பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. வந்த ரிசல்ட்டு 452 9ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு. இப்போது இந்த ரிசல்ட்டை வச்சு அடுத்த நாள் என்ன வின்னிங் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நமக்கு 9ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 452 பெருக்கல் 99. நமக்கு இதிலிருந்து லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 748ன்னு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி நம்ம வரக்கூடிய ஃபார்முலா மெத்தேடை வச்சு 10ஆம் தேதிக்கு நம்ம எடுத்த ஃபார்முலாவில் நமக்கு கிடைச்ச நம்பர் 748. பார்த்தீங்கன்னா இதிலேருந்து வின்னிங் நம்பர் கண்டிப்பாக அடுத்த நாள் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 10ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 948 ரிசல்ட்டு அப்படியே பிசி பாஸ் ஆகிருக்கு. 48ங்கிறது அப்படியே பிசி பாஸ் ஆகிருக்கு. இந்த நம்பருக்கு நம்ம இந்த மெத்தேடை வச்சு நம்ம கொடுத்துருந்தோம். உங்களுக்கே தெரியும் நிறைய நம்பர்கள் வின்னிங்கும் எடுத்திருந்தீங்க. பார்த்தீங்கன்னா இப்போது இதில் நமக்கு 2 நம்பர் பாஸ் ஆகிருச்சு. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு விளையாண்ட நம்பர்களுக்கு. இப்போது அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத பார்க்கலாம். அதாவது 948 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. பெருக்கல் 99ன்னு போடுறோம். அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு 852ன்னு கிடச்சிருக்கு. இதிலேருந்து அடுத்த நாள் வின்னிங் நம்பர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கையில் அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 751. சரிங்களா? இதில் பி போர்டில் 5ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆகிருச்சு. தொடர்ந்து இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் பாஸ் ஆகிட்டு வருது. இதில் வரக்கூடிய ரிசல்ட்டை நீங்கள் ஆல் போர்டு நம்பர்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, போர்டு நம்பர்ஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி 100% வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது 751 ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி இந்த ரிசல்ட்டை வச்சு பெருக்கல் 99ன்னு போடுறோம். 349ன்னு கிடச்சிருக்கு. இப்போது இந்த 349லேருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நமக்கு ஏ போர்டில் இந்த மெத்தேடு படி பார்க்கையில் 4ஆம் நம்பருங்கிறது பாஸ் ஆயிடுச்சு. நான் ஃபுல்லாகவே ஓப்பனாகவே இப்படி தான் ரிசல்ட்டுங்கிறது வந்திருக்கு. ரெகுலராக இந்த மாதிரி தான் வின்னிங் கிடச்சிருக்குதுன்னு நம்ம ஃபுல்லாகவே சொல்கிறோம். உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி கெஸ்ஸிங் எடுக்கிறோம்னு. நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மெத்தேடையுமே வாட்ச் பண்ணியும் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணியும் ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% வின்னிங் ரெகுலராக எடுக்கலாம். நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி
இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நம்பர்கள் ஒவ்வொருத்தங்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது 408 ரிசல்ட்டாக வந்திருக்கு. 408 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் கிடச்சிருக்கக்கூடிய லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் என்ன நம்பர் கிடச்சிருக்குதுன்னா 392ன்னு கிடச்சிருக்கு. நல்லா கவனிங்க. அதாவது 12ஆம் தேதி நடந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டை வச்சு 13ஆம் தேதிக்கு நம்ம போட்டிருக்கோம். 392ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போது இதிலேருந்து கண்டிப்பாக வின்னிங் நம்பர் இருக்குது. நம்ம சொல்கிறோம் மெத்தேடை வச்சு. வந்த ரிசல்ட்டு 399. அதாவது 3 நம்பருமே பாஸ் ஆயிடுச்சு. ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருச்சு. ஏ போர்டு பாஸ் ஆயிடுச்சு, பி போர்டு பாஸ் ஆயிடுச்சு, சி போர்டு பாஸ் ஆயிடுச்சு. ஃபுல் வின்னிங்கே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தேடில். இதே மெத்தேடை வச்சு அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கும் என்ன வின்னிங் கிடச்சிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போது நம்ம முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை மட்டுமே தான் எடுத்து நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்கோம். இப்போது அடுத்து வந்து 399 ரிசல்ட்டாக வந்திருக்கு. பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் என்ன ஆன்சர் நமக்கு கிடச்சிச்சின்னா லாஸ்ட்டாக வந்து 501ன்னு கிடச்சிருந்துச்சி. இதிலேருந்து கண்டிப்பாக நமக்கு வின்னிங் நம்பர் வரும் அப்படின்னு வந்து நான் நேற்றே சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே நமக்கு அதாவது 14ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 350. இதில் என்ன பாஸ் ஆகிருக்கு? 50ங்கிறது அப்படியே நமக்கு பாஸ் ஆயிருச்சு. பி போர்டும் சி போர்டும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. 100% நமக்கு இந்த மெத்தேடை வச்சு பார்க்கையில் ரெகுலராக வந்து வின்னிங் கிடச்சிருக்கு. நம்ம போன வாரம் திங்கக்கிழமை வந்த ரிசல்ட்டில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடைபெறக்கூடிய 15ஆம் தேதி வின்வின் கம்பெனி நடைபெறுது. இந்த கம்பெனிக்கான வின்னிங் நம்பர்ஸ் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இதே மெத்தேடை வச்சு பார்க்கையில் வாங்க பார்க்கலாம். 350 பெருக்கல் 99. அதாவது நமக்கு சி போர்டு 0 வந்துச்சுன்னா அதே சி போர்டு 0 தான் காட்டும். இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு 650ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நமக்கு இன்று நடக்கக்கூடிய ட்ராவுக்கு அந்த 05ங்கிறது ரிப்பீட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6ஆம் நம்பருங்கிறது வர்றதுக்கு என்னையோடைய கணக்கில் இந்த மெத்தேடில் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நமக்கு மீண்டும் வந்துச்சுன்னா 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த போர்டில் வேணாலும் வரலாம். 0ங்கிறதும் கணக்கில் இருக்குது. 6ஆம் நம்பருங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த போர்டில் வேணாலும் வரலாம். ஸ்ட்ராங்கான நம்பராக வந்திருக்கு. உங்களுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்காங்க. கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்குது. இன்றைக்கி 15ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு 60 ஆல் போர்டு நம்பர்ஸாக இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் நமக்கு கிடைக்கிது. இதே வந்து நமக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி தான் இந்த ஒரு நம்பர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும். இப்போது இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம பாட்ஸ் நம்பராக என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 416ன்னு எடுத்திருக்கீங்க. பாட்ஸில் 416 761 பாட்ஸ் 761 பாட்ஸ். இதை விட்டால் உங்களுக்கு 0 வந்துச்சுன்னா 046ன்னு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்காங்க. பாட்ஸ் நம்பர்ஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த மெத்தேடை வச்சு 3 நம்பர் தான் எடுத்திருக்கேன். பாட்ஸில் வந்து நமக்கு 15ஆம் தேதி நடைபெறக்கூடிய வின்வின் கம்பெனிக்கு இந்த நம்பர்ஸ் வந்து பாட்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தி நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 650ன்னு கிடச்சிருக்கு. இதில் நமக்கு 056ம் ரிப்பீட் வர்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. உங்கள் கணக்கை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. என்னையுடைய கணக்கில் 6ஆம் நம்பருங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது.
உங்கள் கணக்கை மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த 5ஆம் நம்பருங்கிறது வந்துச்சுன்னா சி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி என்னுடைய கணக்கில் தெரியுது. சி போர்டு வந்துச்சுன்னா ப்ளே பண்ணிக்காங்க. ஏன்னா சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம போர்டு நம்பர்ஸாக பார்க்கையில் உங்களுக்காண்டியே நான் வந்து கொடுக்குறேன். போர்டு நம்பர்ஸாக என்னையுடைய கெஸ்ஸிங்கில் நான் இது கொடுக்கக்கூடிய நம்பர். இது வந்து என்னையுடைய கெஸ்ஸிங்கில் நான் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கிடையாது. என்னையுடைய கெஸ்ஸிங்கில் நான் கொடுக்குறேன். போர்டு நம்பர்ஸ் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. ஸ்ட்ராங்கான நம்பர் தான். கண்டிப்பாக ஒரு போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏ போர்டு 1, பி போர்டு 6, சி போர்டு 5 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான வெற்றி கிடைக்கும். இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.